உலகத்தில் காதல் எல்லோருக்கும் கிடைக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் அது நிலைக்கிறது இல்லை. சில காதல்கள் சேர்வதற்காக இல்லை, சில காதல்கள் மனிதனை மாற்றுவதற்காக. இந்த கதை காதலின் இனிமையும் வலியும் தியாகமும் மற்றும் வாழ்க்கைக்கு கொடுக்கும் ஒரு அழகான பாடமும். ஆரவ் அமைதியானவன், நல்ல மனசு, பொறுப்புள்ள இளைஞன். மீனா கனிவான மனசு, அழகான சிரிப்பு, உணர்ச்சி வசப்பட்ட பெண். ரவி ஆரவின் நண்பன், யதார்த்தமான சிந்தனை. மீராவின் அப்பா கடுமையானவர், பாரம்பரிய மனநிலை. கிராமத்து காலை, பறவைகள் சத்தம், கோவில் மணி, காற்று ஓசை, சூரியன் மெதுவாக எழுந்துக்கிட்டு இருந்த அந்த காலை. ஒரு சின்ன கிராமம், மண் வாசனை, மனிதர்களின் எளிமை. அங்கே ஆரம்பிச்சது இந்த காதல் கதை. ஆரவ் சைக்கிளில் பால் குப்பி போடுகிறான். ஆரவ் வாழ்க்கைன்னு சொன்னா பொறுப்பு, குடும்பம், உழைப்பு, இதுதான் அவன் உலகம். இந்த உலக பார்வை ஒரு வினாடி ஒரு வாழ்க்கையை மாற்ற போதும். மீரா கோவிலுக்கு வரா. அவள் கண்களில் இருந்த அமைதி, சிரிப்பில் இருந்த சத்தம், அவனோட மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று மாற ஆரம்பிச்சது. காதல் எல்லா நேரமும் வார்த்தைகளால் வர்றதில்லை. சில நேரம் மௌனத்தாலேயே காதல் பேசும். ஆரவ் தூரத்தில் இருந்து மீராவை பார்க்கிறாள். அவன் பேசலை, அவள் கேட்கலை. ஆனால் மனசு மட்டும் இரண்டுக்கும் இடையில் பேச ஆரம்பிச்சது. டேய் ஆரவ், உன் கண்ணு தினமும் அதே திசைதான் பார்க்குது. காதலா? ஆரவ் சிரிச்சான், ஆனால் பதில் சொல்லலை. ஏன்னா சில காதல்கள் சொல்லப்படாமலே உண்மையாகும். அவளோட அழகு முகத்தில் இல்லை, மனசில் இருந்தது. அந்த மனிதநேயம்தான் ஆரவின் காதலை ஆழமாக மாறிச்சு. காதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது பொறுப்பு, அது புரிதல், அது தியாகம், அது மனிதனை நல்ல மனிதனா மாற்றுற சக்தி. அன்புக்கு எதிரியா ஒரு பெரிய சுவர், அது குடும்பம், பாரம்பரியம், அகம்பாவம். இந்த சுவரை தாண்டி காதல் நடக்கணும்னா இதயம் மட்டும் போதாது, தியாகமும் தேவை. இது காதலின் ஆரம்பம் மட்டுமே. இன்னும் வலி இருக்கு, இன்னும் சோதனை இருக்கு. இந்த காதலில் இன்னும் தியாகமும் இருக்கு. இந்த காதல் சேருமா, சிதறும், மாறுமா, மனிதனை மாற்றுமா? காதல் சேர்வதற்காக மட்டும் இல்லை, சில நேரம் மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுவதற்காக. காதல் மலர்ந்த பிறகு அது பூவாகவே இருக்கும் நினைச்சோம். ஆனால் வாழ்க்கை முள்ளையும் சேர்த்தே தருது. காதலின் இனிமை அல்ல, வலியையும் பிரிவையும் தியாகத்தையும் பேசும் கதை. மௌனம்தான் அவங்களோட மொழி, கண்கள்தான் அவங்களோட கடிதம். ஆரவ் மீரா தூரத்தில் உட்கார்ந்துருக்கிறார்கள். வார்த்தை இல்லை, ஸ்பரிசம் இல்லை, ஆனால் மனசுக்குள்ள பெரிய உலகம் பேசிக்கிட்டு இருந்தது. காதல் சொல்லப்படாமல் இருந்தாலும் உறுதி மட்டும் மனசில் எழுந்திருக்கும். மீரா ஒரு கடிதம் ஆரவுக்கு தரா. நீ என் வாழ்க்கைன்னு சொல்லலை, ஆனால் நீ இல்லாமல் வாழ்க்கையில் இல்லைன்னு தெரியும். அவள் வீட்டுக்குள்ள காதல் புயல் வரப்போகிறதுன்னு யாருக்கும் தெரியலை. ஒரு அப்பாவுக்கு மகளின் மௌனமே சந்தோஷமாக மாறும். இந்த உலகத்தில் காதலுக்கு எதிரியா அம்மா அப்பா மட்டும் இல்லை, சமூகமும் இருக்குது. ஒரு கிசுகிசு, ஒரு வார்த்தை, ஒரு பொய், ஒரு வாழ்க்கையே உடைக்க போகுது. காதலுக்காக போராடுறவன் வீரன், குடும்பத்துக்காக அமைதியாக தியாகம் செய்கிறவன் மகாவீரன். அவன் காதலை விட அவனோட கடமை பெரியதாக நின்றது. பெண்ணுக்கு காதல் வலி அமைதியாக கொள்ளும் விஷம் மாதிரி. மீரா அழுது தனியாக உட்கார்ந்துருப்பா. அவள் அழுதா யாருக்கும் தெரியாது, ஆனால் மனசு ஒவ்வொரு நாளும் சாகும். இப்போ சுவர் மௌனமாக இல்லை, சத்தமாக பேச ஆரம்பிச்சது. என் வீட்டுக்குள்ள காதல் வேண்டாம், மரியாதை தான் முக்கியம்.
சில காதல்கள் சேராம போனாலும் அதோட தியாகம் 2 உயிரையும் காப்பாற்றும். அவன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த காதல் சேர்ந்தா பல குடும்பங்கள் உடையும். மழை பெய்யுது, ஆனால் நனையிறது உடல் இல்லை, இதயம். இந்த பிரிவு காதல் இல்லாததால இல்லை, காதல் அதிகமாக இருந்ததால. காதல் தோற்றதா? இல்லை, தியாகம் வென்றதா? இது முடிவு இல்லை, இது ஆரம்பம், மாற்றத்தின் ஆரம்பம். இந்த பிரிவின் பிறகு வாழ்க்கை எப்படி மாற்றிடுச்சு? இந்த காதல் எப்படி மாறலாக மாறுச்சு? எப்படித்தான் உண்மையான கதை. சில காதல்கள் சேராமல் போகலாம், ஆனால் அவை மனிதனை நல்ல மனிதனாக மாற்றும். சில பிரிவுகள் முடிவு இல்லை, அவை ஒரு வாழ்க்கையின் ஆரம்பம். சேராத காதலின் கதை இல்லை, மாறிய மனிதர்களின் கதை. வருடங்கள் கடந்தது, காலம் நகர்ந்தது, ஆனால் அந்த காதல் மனசுக்குள்ள நினைவாக மட்டுமே உயிரோடு இருந்தது. ஆரம் வழியிலிருந்து ஓடலை, வழியோட வாழ கற்றுக்கிட்டான். மீரா சிரிப்பை கற்றுக்கிட்டான், ஆனால் மனசுக்குள்ள மௌனம் மட்டும் வளர்ந்தது அவள் வாழ்க்கை. மற்றவர்கள் முடிவு, அவள் கனவு அல்ல. காதல் முடிந்த இடத்துல விதி மீண்டும் சந்திக்க வைக்கும். அந்த ஒரு பார்வை பழைய காயங்களை மீண்டும் திறந்தது. இப்போ வார்த்தை தேவையில்லை, வழி எல்லாம் கண்ணீரிலேயே பேசுச்சு. நாம் சேரலை, ஆனால் நாம் மாறினோம். இந்த உலகத்தில் காதல் தோற்கலை, மனிதன் தோற்கும்போது தான் காதல் தோற்ற மாதிரி தெரியும். உண்மையான காதல் சேர்வது இல்லை, விடுவதே. அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவள் வாழ்க்கை அவனோட வாழ்க்கை இல்லை, ஆனால் அவளோட நல்ல வாழ்க்கை அவனோட பிரார்த்தனை. காலம் அகம்பாவத்தை உடைக்கும், அன்புதான் மனிதனை மாற்றும். அவர் புரிஞ்சுக்கிட்டார், காதல் எதிரி இல்லை, அகம்பாகமே எதிரி. சில காதல்கள் கல்யாணத்தில் முடிவில்லை, சில காதல்கள் மனிதத்தில் முடியும். அவர்கள் சேரலை, ஆனால் ஒரு வாழ்க்கையை காப்பாத்துச்சு. காதல் என்பது உரிமை இல்லை, பொறுப்பு. உரிமை இல்லை, புரிதல். உரிமை இல்லை, தியாகம். யாரை நேசிக்கிறோமோ அவனை பெறணும்னு நினைக்கிறது காதல் இல்லை, அவன் நல்லா வாழணும்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல். இது சேராத காதலின் கதை, ஆனால் இது தோற்ற காதலின் கதை இல்லை, இது வென்ற மனிதத்தின் கதை. சில காதல்கள் இதயத்தில் ஆரம்பிக்கும், வாழ்க்கையில் முடியாது, மனிதத்தில் முடியும். காதல் முடிந்த பிறகும் ஒரு மனிதன் நல்ல மனிதனா வாழ்றானா, அதுதான் உண்மையான வெற்றி. காதலின் முடிவு இல்லை, மனிதத்தின் உச்சம். வலி மனிதனை உடைக்கலாம், ஆனால் வலி மனிதனை உருவாக்கவும் செய்யும். ஆரவ் தான் வலியை மக்கள் சேவையாக மாற்றிக்கிட்டான். மீரா காதலை மறக்கலை, ஆனால் வாழ்க்கையை கற்றுக்கிட்டா. அவள் வலி அவளோட பலமானது. ஒரு காதல் தோற்ற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு சமூகமே மாற ஆரம்பிச்சிருக்கும். அகம்பாவம் காலத்துக்கு முன்னாடி உடையாது, வலிக்கு முன்னாடி உடையும். நான் என் மகளோட காதலை எதிரின்னு நினச்சேன், ஆனால் என் அகம்பாவமே என் எதிரின்னு இப்போ புரியுது. சில சந்திப்புகள் சேர்வதற்காக இல்லை, நன்றி சொல்வதற்காக. நீ என் வாழ்க்கை இல்லை, ஆனால் நீ இல்லாமல் நான் இந்த மனிதன் இல்லை. உண்மையான காதல் கல்யாணம் இல்லை, உண்மையான காதல் சேர்வு இல்லை, உண்மையான காதல் மாற்றம். காதல் என்பதன் அர்த்தம் உரிமை அல்ல, பொறுப்பு. அதிகாரம் அல்ல, அன்பு. சுயநலம் அல்ல, தியாகம். ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அவனை
பெறணும்னு நினைக்கிறது இல்லை. கதை காதல் கதை இல்லை, இது மனிதம் கதை. சேராத காதல் தோல்வி இல்லை, மாறிய மனிதன்தான் உண்மையான வெற்றி. காதல் இதயத்தில் ஆரம்பிக்கும், மனிதத்தில் முடியும், வாழ்க்கையில்